இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கம்பன் விழாவில் கடைசியாக இசைக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ் அமைப்பினர் முற்றுகை போராட்டம். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பு, தவிகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் கோவிலில் தீமிதி விழா, ஏராளமானோர் பங்கேற்பு. கம்பன் விழாவில் கடைசியாக இசைக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து மரபுகளை மீறியதாக கூறி தமிழ் உரிமை இயக்கம் முற்றுகை போராட்டம். புதுச்சேரியில் ஆண்டாண்டு காலமாக கம்பன் கழகம் சார்பில் கம்பன் விழா நடத்துவது வழக்கம். 2026ஆம் ஆண்டு 59வது கம்பன் விழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலும் இறுதியாக தேசிய கீதம் இசைப்பதும் மரபு. ஆனால் ஆளுநர் கலந்து கொண்ட இந்த விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்காமல் மரபுகளை மீறி வந்தே மாதரம் பாடல் முதலிலும், இரண்டாவதாக தேசிய கீதமும், இறுதியாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலும் இசைக்கப்பட்டுள்ளது. இதனை நேரில் கண்டவர்களும் செவி வழியாக அறிந்தவர்களும் பெரும் கோபத்தை அடைந்தனர். இந்த செய்தி தமிழ் உரிமை இயக்கத்திற்கு தெரிய வந்ததும் இயக்கத்தினர் ஒன்று திரண்டு கம்பன் கலையரங்கத்திற்குள் நுழைய முற்பட்ட போது காவல்துறை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி வாயிலை பூட்டினர். பின்னர் கம்பன் கலையரங்கம் வாயில் முன்பு முழக்கங்கள் எழுப்பி முற்றுகை செய்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினரை காவல்துறை கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநிலம் அருகே உள்ள மடுகரை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சித்திரை மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து பிடாரி அம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல், அதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டது. பின்னர் பக்காசுரனுக்கு சோறு போடும் நிகழ்வு நடைபெற்றது. அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றது. இரவு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி அம்மன், கூத்தாண்டவர், மாரியம்மன், பிடாரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து மனிதன் மார்பு மீது மஞ்சள் தூள் இடித்தல், தாலி கட்டுதல் ஆகியன நடைபெற்றது. புதன்கிழமை காலை 7 மணிக்கு கூத்தாண்டவர் தேரோட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்விழாவில் மக்களவை எம்பி வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் கிராம மக்கள் செய்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் பின்னர் தருமர் பட்டாபிஷேகமும் நடைபெற்றது. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பை கொண்டாடும் வகையில் தவிக சார்பில் காரைக்காலில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். தவிக தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் தொகுதியின் தவிக வேட்பாளர் கணேஷ் தலைமையில் தவிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அப்போது செய்தியாளர்களிடம் வழக்கறிஞர் கணேஷ் பேசுகையில், காங்கிரஸ், விசிக, IUML இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவளித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் இந்த கூட்டணி தொடர்ந்து வரும் காலங்களில் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பெருவாரியான வாக்களித்து வெற்றி பெற செய்த தமிழக மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதுவை மாநிலம் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளால் பொதுமக்கள் அவதி. நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம்.
வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சாலையோரங்கள் மற்றும் காலி இடங்களில் கொட்டப்படும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் நகரின் மைய பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் குப்பைகளில் இருந்து வெளியேறும் துர்நாற்றத்தின் காரணமாக பன்றிகள் ஈர்க்கப்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் பன்றிகளின் தொல்லை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வில்லியனூர், தில்லை நகர், திருக்காமேஸ்வரர் நகர், கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் குட்டிகளுடன் சுற்றி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் பன்றிகளை அகற்றி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சார்பில் ஏகன் 2026 பரிசளிப்பு விழா நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை நிர்வாக இயக்குனர் மௌஷ்மி ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ரத்தினசாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜ், பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏகன் 2026 கலை நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி கடந்த மே 5 மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியுடன் துவங்கி தொடர்ந்து கல்லூரியில் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதில் மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சி, சென்னை தீபிகாவின் டிஜே கலை நிகழ்ச்சி, நடிகர் கென் கருணாஸ் நிகழ்ச்சிகள், நடிகை ஆண்ட்ரியா ஜெர்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி, பட்டிமன்ற நடுவர் ஞான சம்பந்தம் தலைமையில் பட்டிமன்ற நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகரில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணியின் போது திருவள்ளுவர் நகர் செபஸ்தியார் கோவில் வீதி 8வது குறுக்கு தெருவில் பழைய குடிநீர் குழாய் இணைப்பு உடைந்தது. இதனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் முழுமையாக வெளியேறி வீணானது. இதுகுறித்து தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று பார்வையிட்டார். நகராட்சி இளநிலை பொறியாளர் நடராஜனை தொடர்பு கொண்டு உடனடியாக உடைந்த குடிநீர் குழாயை சீரமைக்க உத்தரவிட்டார். அதிகாரிகள், ஊழியர்கள் அங்கு வந்து பள்ளம் தோண்டி உடைந்த குடிநீர் குழாயை மாற்றி சீரமைத்தனர். இதன்பின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீர் ஏற்றப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் வழங்க முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஏற்பாடு செய்தார். பொதுமக்கள் குறைகளை அறிந்து உடனடியாக பணிகளை மேற்கொண்டு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்த முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டனுக்கு தொகுதி மக்கள் சிவா, பிரேம், கேசவன், லக்ஷ்மணன், வெங்கடேசன், திலீபன், ஸ்டாலின் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன். புதுச்சேரி மாநிலத்தில் கோடை வெயில் 100 டிகிரியை தாண்டிய நிலையில் கடந்த சில தினங்களாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்தது. இதனால் சாலையோர வியாபாரிகள் மழை மற்றும் வெயிலின் போது வியாபாரத்தின் போதும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் வியாபாரிகள் முன்னாள் சேர்மன் ஆனந்தனை அணுகி உதவி கோரிய நிலையில் இதனை கருத்தில் கொண்ட ஆனந்தன் தன் சொந்த நிதியின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு பெரிய வகை குடைகள் வழங்கினார். மேலும் மேற்கூரைகள் சேதமடைந்த கூரை வீட்டிற்கு தார்பாய்கள் வழங்கினார். இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள் ஆறுமுகம், முருகன், சிவலிங்கம், பாபு, பேட்டரி பாபு, எழிலன், பழனி, செங்கேனி, விமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு மலேசிய அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நான் யுனேஸ்வரன் ராமராஜ், மலேசியா ஒற்றுமை துறை துணை அமைச்சர் மற்றும் மக்கள் நீதி கட்சியின் சார்பாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் இன்று பதவியேற்றிருக்கிறார். அதுக்காக மலேசியாவின் சார்பாக அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜனநாயகம் மக்கள் குரல் கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது வெறும் வாக்குகள் அல்ல, மக்களின் எதிர்பார்ப்பு, மாற்றத்தின் எதிர்பார்ப்பு மற்றும் தமிழக மக்கள் அதிகமாக மாற்றங்கள் வரும் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போக இருக்கிறார்கள். இது பொறுப்பும் கடமையும் உள்ள ஒரு அரசாக பார்க்கப்படுகிறது. அதனால் அவர் தலைமையில் சிறப்பான ஆட்சி, மக்கள் ஆட்சி, ஜனநாயக முறை ஆட்சி தொடரட்டும், மாற்றங்கள் கொண்டு வரட்டும் என்று மீண்டும் மலேசியாவின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கம்பன் விழாவில் கடைசியாக இசைக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ் அமைப்பினர் முற்றுகை போராட்டம். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பு, தாவைக்கவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் கோவிலில் தீமிதி விழா, ஏராளமானோர் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.